ஒரு உண்மை சொல்லவா, ஒன்றா பத்தா காய்க்கிற ஆட்கள் பேர் ஈக்கிறாங்க. இப்போ இப்படின்னா ஒரு வீடியோ எடுத்தால் அது எப்படியும் ஒரு 10-15 பேர் அதை பேசி பேசி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ சமீப காலமாக வந்து ஒரு இப்போ 2-3 நாள் ஆகி 2-3 நாள் தான் நினைக்கிறேன். அந்த போலீஸ்காரன் வந்து கஞ்சா வச்சு ஒரு வாகனத்தை பிடிச்சது வந்து இப்போ பரவலாக அது பேசப்படுது. இப்போது சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லை, நியூஸ்லேயும் காணப்படுது இல்லையா, காணப்படுது கண்டிப்பாக. சரி, அவர் செஞ்ச தவறு, நம்ம அதை பிடிச்சிட்டோம், அவருக்குள்ள தண்டனையை கொடுத்துட்டோம் அப்படின்னு வைங்களே, ரைட். நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் மக்களே விளைஞ்சா யோசிக்கணும். இப்போ பிடிச்சவர் வீடியோ எடுத்தவர் ஓகே, அவங்களுக்கு எப்படியும் ஒரு பின்விளைவுகள் இப்போ வராது, பின்னாடி காலத்தில் வரும். ஏன்டா அரசாங்கங்கிறே விட்டு வைக்காது. ஏன்டா சும்மாவே அந்த டைம்லேயே சண்டை வந்தாலே 10 வீட்டை கொளுத்தி 50 வீட்டை கொளுத்தி நகை களவாண்டு போகிறவனு தான் நம்ம நாட்டில் உள்ளவனும். இன்னொன்று, நம்ம நாட்டு போலீஸை நம்மளே கேவலப்படுத்திட்டு திரியிறோம். நம்மளோட ஜனத்தொகை அது ஒரு கேவலக்கட்ட மனுஷர். உண்மையிலேயே எதை நம்ம கேவலப்படுத்தணுமோ அதெல்லாம் கேவலப்படுத்தாமல், ஆனால் கேவலப்படுத்த வேண்டிய விஷயங்களை கேவலப்படுத்திக்கிட்டே போகிறோம். ஆனால் ஒன்று விளங்கிக்கொள்ளுங்க, நம்ம இலங்கை நாட்டு மக்கள் போலீஸ், அரசாங்க போலீஸ், மற்றது தேவையில்லாத ஒரு விஷயங்களை வந்து நீ கேவலப்படுத்துகிறதால விளைவுகள் வாரது உங்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு தான் விளைவுகள் வந்து சேரும். நல்லா யோசிங்க, யோசித்து சிந்திச்சு போடுங்க ஒவ்வொரு வீடியோக்களை. நானும் 2-3 வீடியோக்கள் பார்த்து கொண்டு இருக்கேன், எனக்கும் ஷேர் ஆகுது. இதை பற்றி என்ன நான் நீங்கள் பேசல எதுக்காக நீங்கள் இதை பேசி எனக்கு என்ன லாபம் கிடைக்குது? அவங்க வந்து ஒரு இந்த வலைத்தளத்தில் வந்து அவங்க ஒரு வியூவர்ஸ் அதை எடுத்துக்கொள்ளணும், ஒரு டார்கெட்டை பண்ணணும். அவங்க என்ன தவறு செஞ்சாலும் அவங்கள ஒரு, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, அண்ணா சூப்பர், நல்லா இது செம்மையாக பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் சொல்லிவிட்டு போயிடுவீங்க. சொல்லிட்டு போனால் பின் விளைவுகள் நாங்கள் தான் அதை எதிர்கொள்ளணும். யாரும் வந்து நிற்க போகிறே இல்லை, எங்கட பின்னுக்கால எவனும் வந்து கை கொடுக்க போகிறே இல்லை. அதுதான் உண்மை. சரியா? 1000 தான் இருந்தாலும் நாங்கள் நம்மளை தான் பாதுகாத்து கொள்ளணும். சரியா? அடுத்தவன்ட்ட இதை நம்ம நாட போயிடலாம். அந்த மாதிரி தான் இப்போ அவர் வீடியோ பண்ணவர் இருக்கிறார் தானே. இப்போது அந்த வீடியோ வந்து கொஞ்சம் அமரணும். இப்போ வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு போய் தெரியுது, அந்த வீடியோ வந்து அமரணும். அப்போ அந்த வீடியோ அப்படியே கொஞ்ச நாள் அமர்ந்து போக காணாமல் போன பிறகு தான் அவருக்கு விளைவுகள் வந்து சந்திக்கும், நிறைய விளைவுகள். அது எந்தெந்த மூலியமாக விளைவுகள் வந்து சந்திக்கின்றா, அவங்க இப்போ 4 பேர் 5 பேர் குரூப்லேயும் நாங்கள் போல் வீடியோ பேசி போட்டுக்கிட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம் கத்திக்கிட்டு பேசி போட்டாங்க. உணர்ச்சிங்கிற எல்லாம் ஒரு அளவு தான் ஈக்கணும். ஆவுண்டு கத்த போனால் கடைசியில் நம்மளுக்கு தான் ஆபத்தை வந்து தாக்கும். அந்த ஆபத்தை தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து 4 பேரும் ஒரு நேரத்துக்கு நீங்கள் தனியாகுவீங்க, பிரிஞ்சிருவீங்க. அந்த பிரிகிற டைம் தான் உங்களுக்கு அந்த ஆபத்து வந்து நடக்கும். அது எப்படின்னா எனக்கு சொல்ல தெரியாது, நீங்களே அது பிறகு போடுவீங்க அந்த வீடியோவும். அதுவும் கூடிய விரைவில் நடக்க தான் போகுது, எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. அதுக்கு நீங்கள் 1008 கேள்வி பேச்சுகள் பேசப்படும். அது நம்மளோட தவறு இல்லை, உங்களோட தவறு. கொஞ்சமாக அது யோசிங்க. விளையாடணும், யாரோட விளையாடணும், எவரோட விளையாடணும் யோசித்து விளையாடணும். தவறு செஞ்சாலும் சரி, தவறு செய்யலாடி நம்ம எடுத்தோமா, வீடியோ எடுத்தோமா, நம்மளோட மேலே தவறு இல்லையா, நம்ம கெளிமை பேத்தாச்சு, அதுக்குள்ளே நியாயத்தை கேட்டாச்சு, வந்தாச்சு. சரியா? இப்போ பாருங்கள், நீங்கள் தனியாக 4 பேரை பிரிஞ்சு உங்களை சும்மா ஒரு சொல்யூஷனில் ஏதோ ஒரு சிஐடி வந்து உங்களை பிடிச்சிட்டு இப்படி தான் உங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துட்டு. சரியா? உங்களோட வீட்டில் எதுலேயே இருந்தாலும் உங்களோட விஷயம் நடந்துட்டு, இப்போது நீ அந்த ஃபோன் மூலியமாக தானே அந்த வீடியோ எடுத்தீங்க. அவன் ஃபோன் மூலியமாக இல்லாமல் கணக்காக உங்களோட வீட்டை ரைட் பண்ணுற மாதிரியோ, உங்களை ஒரு என்கொயரி பண்ணுற மாதிரியோ உங்களை கூட்டி போய்த்து உங்களுக்கு என்ன சரி ஒன்று செஞ்சால் நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த ஆள் தான் செஞ்சேன்னு சொல்லலுமா? ஏலாது. யார் கடத்திட்டு போனேன், யார் எங்கே கொண்டு போனேன், யார் சொல்லுவீங்க? எவரை சொல்லுவீங்க? எவனையும் சொல்லலை. கொஞ்சமாதிரி யோசிக்கிறேன் இல்லையா? அம்மா ஆவோண்டு வீடியோ போட்டு நீ போடுற பெருசு இல்லை, கொஞ்சமாதிரி யோசிக்கணுங்க. யோசித்து வீடியோ பண்ணி போடுங்க. போகிற பின்விளைவுகளும் நீங்கள் தான் ரொம்பவும் எதிர்கொள்ள வேண்டிய வரும். அதனால்
suri.com அந்த நிறைய பேர் இந்த பேசி போடுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் உண்மையிலே முட்டாள் பேசி போடணும். இது ஓவராக பேசி போடுறீங்க. உங்களோட வியூவர்ஸுக்காக உங்களோட டிக்டாக் யூடியூப் சேனல் முன்னுக்கு வரணும், நான் ஒரு இடத்த பிடிக்கணும், நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்களை செஞ்சால் நாங்கள் இடத்த பிடிக்கலாம், வேண்டிய மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யலாம். பாருங்கள், பேர்வலை பொடிய சாதிக்கிறான், அது ரியல், அது உண்மை, அவன்கிட்ட வெற்றி. சரியா? அந்த மாதிரி நல்ல வெற்றி எடுங்க. சரியா? ஓத்தனை பேசி ஓனத்தை கேவலப்படுத்தி வெற்றி எடுக்கிறதுக்கு வராதிங்க. அந்த வெற்றி தோல்வியில் தான் இது முடியும். எப்போ உங்களுக்கு அந்த தோல்வி வரும்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொல்லுவீங்க பேசுகிற நல்லா ஆகிக்கிட்டு அவங்க ஏற்றி விடுவாங்க. இங்கே ஏற்றி விட்றதுக்கு நிறைய ஆட்கள் ஈக்குது, கூத்து பார்க்கறதுக்கு நிறைய ஆட்கள் ஈக்குது. கை கொடுக்க எவனே ஏற மாட்டான். சரியா? நல்லா யோசிங்க, கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. இந்த பாருங்கள், அந்த பேர்வலை பொடியை பாருங்கள், எவ்வளோ வரவேற்பு கிடைக்கிது, எவ்வளோ நல்ல ஒரு மக்கள் ஆதரிக்கிறாங்க. ஆனாலும் அவன் ஒரு விஷயத்தில் சொல்கிறான் பாருங்கள், எப்பயும் ஒரு சில மக்கள் முதல குத்த தான் செய்யணும். 1000 நல்லது செஞ்சாலும் சில மக்கள் முதல குத்தத்தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால கொஞ்சம் யோசிங்க. என்ன தான் நாங்கள் நல்லது செஞ்சாலும் எங்களை கெடுதலாக பேசுகிற ஆட்களும் இங்குது, என்ன தான் கெடுதல் செஞ்சாலும் நல்லதாக பேசுகிற ஆட்களும் இருக்குது. அதனால் சிந்தித்து செயல்படுங்க. வீடியோ போட முன்னுக்க யோசித்து போடுங்க. ஓகேவா? இது நீங்கள் சொல்லலாம், நீங்கள் என்ன எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, சொல்ல வேண்டிய கடமைங்க. நீங்கள்லாம் பாதுகாப்பு வைக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. பாதுகாப்பை ஐந்து கொள்ளுங்க, காப்பாற்றணும் உங்களெலாம். ஏன்டா படித்தவங்க மேதைன்னு நினச்சி கொள்கிறாங்க, நீ மேதையாய்ந்து முட்டாள்தனமான வேலைகளை செஞ்சு கொள்கிறீங்க. சரியா? அவசர புத்தியால் சில விளைவுகளை சந்தித்து கொள்கிறீங்க. அதுதான் தவறு. சரியா? படித்தா மட்டும் போதாதுங்க, கொஞ்சம் மூளையை ஈக்கும். சரியா? நம்மளுக்கு தான் படிச்சிக்கிறோம் மூளைக்குன்னு சொல்லி இப்போ வீடியோக்கெல்லாம் போடக்கொள்ள கடைசியில் சொல்ல இயலவா போங்க வா போகிறதுக்கு உங்களோட பேசி வேலையில்